நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? உம்மை சுற்றிலும் என்ன நடக்கின்றது என்பதை பார், சமுதாயமே விழித்துக்கொள், நம்மை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள். நம்முடைய பள்ளிவாசல் பாபர் மஸ்ஜித் 500 ஆண்டுகளுக்கு மேலாக நிலை கொண்டிருந்த பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். பள்ளிவாசலுடைய நிலத்தை நமக்கு மீட்டு தருவார்கள் என்று நீதிமன்றத்தை நம்பினோம். கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக வெளியேற்றி விட்டார்கள். போனா போகட்டும் வெளியே 5 ஏக்கர் நிலத்தை நமக்கு தந்தாங்க. நம்ம என்ன பள்ளிவாசல் கட்டத்துக்கு நிலம் இல்லாத பிச்சைக்காரர்களா? இந்த அநியாயத்தோடு முடிந்தது என்று நாம் பார்த்தோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு பள்ளிவாசலா குறி வைக்கிறார் இந்த சங் பரிவார் கும்பல்கள். நம்முடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கிறார்கள், நம்முடைய வாக்குரிமையை பறிக்க முற்படுகிறார்கள். இந்த தருணத்தில் நாம் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும். ஜனநாயக பூர்வமான முறையில் போராடி நமக்கு நேரக்கூடிய அநியாயங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். நம்முடைய கண்ணுக்கு முன்பாக நம் சமுதாயம் அநீதிக்குள்ளாக்கப்படும் பொழுது, வஞ்சிக்கப்படும் பொழுது கண்ணை கொத்திக் கொண்டு இருக்க இயலாது, வேடிக்கை பார்க்க முடியாது. அந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். ஜனநாயக பூர்வமான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும். நீ எந்நேரமும் செல்போனுக்குள்ள இருந்த உன்னை கபருக்குள்ள தள்ளிடுவான். அவ்வளவு அநியாயம் நடக்குது, நீ செல்போன்ல மூழ்கிட்டு இருப்பியா? அப்ப நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை பார்க்காமல் கேளிக்கைகள் வீணிலையும் நாம் மூழ்கி இருப்போமே ஆனால் இந்த உலகத்திலையும் நமக்கு நஷ்டம், நாளை மறுமையிலும் நஷ்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, பிரமத நண்பர்களே, இப்பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கும் உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை துவங்குகிறேன். இஸ்லாமிய மார்க்கம் இறைவனால் வழங்கப்பட்ட முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வை எவ்வாறு வணங்குவது, அவனிடம் எவ்வாறு நெருக்கம் பெறுவது என்ற வணக்க வழிபாடுகளை பற்றி மாத்திரம் பேசாமல் அவற்றோடு ஏராளமான விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் மிக விரிவாக பேசுகின்றது. அரசியலை பற்றி இஸ்லாம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. மக்களுக்கான அரசியல் எவ்வாறு அமைய வேண்டும், ஆட்சியாளர்கள் எத்தகைய நீதியோடு செயல்பட வேண்டும் என்கிற அரசியல் களம் என்று எடுத்துக்கொண்டால் அதை பற்றியும் முழுமையான வழிகாட்டல் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு. பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாம் எடுத்துரைக்கிறது. பொருளாதார சுரண்டலுக்கு ஆளாகாமல் தொழிலாளர்களின் நலன் எவ்வாறு காக்கப்பட வேண்டும், அவர்களின் வேலைக்கேற்ற ஊதியம் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும், அவர்களின் உரிமைகளை எஜமானர்கள் முதலாளிகள் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என பொருளாதாரம் தொடர்பான முழுமையான வழிகாட்டுதலையும் இஸ்லாம் வழங்குகிறது. சுற்றுச்சூழல் என்கிற அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது தொடர்பாகவும் இஸ்லாத்தில் ஏராளமான போதனைகள் காணப்படுகிறது. பிரமத அன்பர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை வெறுமனை கடவுள் தொடர்புடைய ஒன்றாக மாத்திரம் நீங்கள் கருதிவிடக்கூடாது. முஸ்லிம்கள் என்றால் எப்போதும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வார்கள், மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை பற்றி மாத்திரமே பேசுவார்கள், சொர்க்கம் என்பார்கள், நரகம் என்பார்கள், அதுவெல்லாம் உண்மை. ஆனால் இஸ்லாம் என்பது அவை மட்டுமே அல்ல, அதை தாண்டி சமூகவியல் சார்ந்து இந்த சமூகத்தோடு ஒரு முஸ்லிம் எவ்வாறு வாழ வேண்டும், இந்த சமூகத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன, இந்த சமூக விஷயங்களிலே ஒவ்வொரு முஸ்லிமும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எத்தகைய விழிப்புணர்வோடு செயலாற்ற வேண்டும் என சமூக பார்வை குறித்து இஸ்லாத்தில் ஏராளமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க இயலாது. அதற்கு இஸ்லாத்தில் இடமில்லை. தான் வாழ்கிற சமூகம் குறித்து அவன் சிந்தித்தாக வேண்டும். தம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தன்னுடைய ஆழமான பார்வையை கவனத்தை செலுத்தியாக வேண்டும். தம்மை சுற்றிலும் உள்ள மக்கள் நன்றாக இருக்கிறார்களா, நலமுடன் வாழ்கிறார்களா, அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுகின்றனவா, அந்த பாதிப்புகளில் தம்முடைய நிலை, அந்த தீமைகளை பாதிப்புகளை அகற்றுவதில் தன்னுடைய பங்களிப்பு என்ன, கடமை என்ன என்று சிந்தித்து விழிப்புணர்வோடு செயலாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. இஸ்லாம் அத்தகைய விழிப்புணர்வு பார்வையை, சமூக பார்வையை மிக ஆழமாகவே முன்வைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலில் இறைவனை வணங்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் காலம் தொட்டு இன்றைக்கு வரையிலையும் பள்ளிவாசல்களுக்கு தாராளமாக பெண்கள் வரலாம், குழந்தைகளோடு வருவார்கள்.
இன்றைக்கும் முஸ்லிம்களின் பல்வேறு வழிபாட்டு தலங்களிலே பெண்கள் கை குழந்தைகளோடு பள்ளிவாசலுக்கு வந்து ஆண்கள் தொழுகையை நிறைவேற்றுவதைப் போலவே பெண்களும் அந்த கூட்டு தொழுகையில் பங்கெடுப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் காலத்தில் பள்ளிவாசலில் தொழுகை நடைபெற்ற பொழுது நபிகள் நாயகம் தான் தலைமை இமாம், அவர்கள் தான் மத குருவாக மக்களுக்கெல்லாம் இமாமாக முன்னின்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பின்னால் பெண்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். பெண்கள் குழுவிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்டது. கேட்ட மாத்திரத்தில் நபிகள் நாயகம் தம்முடைய தொழுகையை சுருக்கி கொண்டார்கள். சுருக்கி தொழுகையை முடித்ததற்கு பிறகு மக்களுக்கு சொன்னார்கள், நான் தொழுகையில் வணக்க வழிபாட்டை துவங்குகின்ற பொழுது நீண்ட நேரம் நின்று வணங்க வேண்டும் என்று எண்ணித்தான் தொழுகையை நான் துவங்கினேன். ஆனால் பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகுரல் சப்தம் கேட்டது. அந்த சப்தம் கேட்ட மாத்திரத்தில் தொழுகையில் பங்கெடுத்து நிற்கிற அந்த தாயின் மனம் என்ன பாடுபடுமோ என்று நான் நினைத்தேன். ஏன் குழந்தை அழுது கொண்டிருக்கும் பொழுது தாயால் நிம்மதியாக வணக்க வழிபாட்டில் ஈடுபட முடியுமா? கவனம் சிதறாமல் தொழுகையில் ஈடுபட முடியுமா? அப்ப குழந்தையின் அழுகுரல் எனக்கு அவளுடைய தாயை நினைவுபடுத்தியது. அவள் சிரமப்படுவாளே, அவள் கஷ்டப்படுவாளே, தன்னுடைய குழந்தையின் அழுகுரலை கேட்டு பரிதவித்துக் கொண்டிருப்பாளே, ஆகவே என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிக் கொண்டேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இந்த ஒரு நிகழ்வு நபிகள் நாயகம் ஒவ்வொரு முஸ்லிமிடமும் இருக்க வேண்டிய சமூக பார்வையை முன்வைக்கிறார்கள். ஒரு வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதாகவே இருந்தாலும், அல்லாஹ்வை தொழுவதாக நமாஸ் செய்வதாகவே இருந்தாலும் கூட அதிலும் சமூக பார்வை இருக்க வேண்டும். யாருக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, அதனை நான் கண்டுகொள்ள மாட்டேன். எனக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் மயங்கி கீழே விழுந்தாலும் நான் பொருட்படுத்த மாட்டேன். நான் தொழுது கொண்டே இருப்பேன், வணக்க வழிபாட்டில் நீட்டித்து நான் தொழுது கொண்டே இருப்பேன் என்று ஒரு முஸ்லிம் இருந்துவிட முடியாது. ஆகவேதான் நபிகள் நாயகம் மக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் ஏனைய மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுவிப்பதாக இருந்தால் உங்களின் சக்தியை மட்டும் நீங்கள் பார்க்க கூடாது, உங்களுக்கு பின்னால் தொழுகையில் இருக்கிற மக்களின் சக்தியையும் நீங்கள் பாருங்கள். பின்னால யார் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். பெண்கள் இருப்பாங்க, பலவீனமானவர்கள், குழந்தைகள் இருப்பார்கள், பலவீனமானவர்கள், முதியவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள். இவர்களை எல்லாம் கவனத்தில் கொண்டுதான், அவர்களின் சக்தியையும் கவனத்தில் கொண்டுதான் உங்கள் வணக்க வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். கூட்டு தொழுகையின் போது இமாமாக நிற்பவர் தன்னுடைய சக்தி என்ன, ஆற்றல் என்ன, நான் பல மணி நேரம் நிற்பதற்கு ஆற்றல் பெற்றவன் என்றெல்லாம் பார்க்க கூடாது. ஓ சக்தி இருக்கட்டும் பா, நீ தனியாக தொழுகும் பொழுது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நின்று தொழு. ஆனால் மக்களுக்கு தலைமை தாங்கி கூட்டு தொழுகையில் இமாமாக நிற்கின்ற பொழுது நீ உன்னை மட்டும் கவனித்தால் போதாது, பின்னால் இருக்கிற மக்களை பார், பெண்களை பார், குழந்தைகளை பார், பலவீனர்கள் நோயாளிகள் யாரும் இருக்கிறார்களா அவர்களை கவனத்தில் கொண்டு தொழுகையை சுருக்கி தொழு. இதுதான் நபிகள் நாயகத்தின் போதனை. இந்த நிகழ்வு நமக்கு எதனை எடுத்துரைக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய சமூக பார்வையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அதுபோல அல்லாஹ்வின் தூதர் ஒரு முறை தெருவிலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். முகமது நபி அவர்கள் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு வியாபாரியை பார்த்தார்கள். கோதுமைகளையும் தானியங்களையும் விற்றுக் கொண்டிருந்தார். ஒரு மூட்டையில் வைத்து விற்றுக் கொண்டிருந்தார். அவருடைய நடத்தை நபிகள் நாயகத்திற்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. உடனடியாக அந்த மூட்டைக்குள்ளே கைகளை விட்டு பார்த்தார். தானிய குவியல், அது அவற்றை கொண்ட ஒரு மூட்டை. அந்த மூட்டைக்குள்ளே அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி அவர்கள் கைகளை விட்டார்கள். உள்ளே ஈரமாக இருந்தது. ஈரமாக இருந்ததை பார்த்த பொழுது நபிகள் நாயகம் அந்த வியாபாரியிடம் சொன்னார்கள், ஈரமாக உள்ள இந்த பகுதியை மக்கள் பார்வைக்கு படும்படி நீ வெளியே தெரியப்படுத்த வேண்டாமா? ஏன் பொருட்களில் எடை போட்டு விற்கப்படுகிற பொருட்கள்ல ஈரம் இருக்குமையானால் அது எடையின் கணத்தை அதிகப்படுத்தி காட்டும். குறைந்த அளவில் இருந்தாலும் கூட எடையை அதிகப்படுத்திடும். அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறது அல்லவா, அந்த பொருளில் பட்டிருக்கக்கூடிய ஈரமும் தண்ணீரும் எடையை அதிகப்படுத்திடும். இன்றைக்கும் அப்படி ஏராளமான மோசடிகள் நடைபெறத்தான் செய்கிறது. மீனை விற்பனை செய்யும் பொழுது தண்ணீரை நிறைய அதுல இருக்கிற மாதிரி மீனை விற்பனை பண்ணுவாங்க. சில மீன்களை ஊசியை போட்டு,
சிக்கன் விற்பனை பண்றாங்கல்ல, பார்த்தா புசு புசுன்னு இருக்கும், நம்மளோட பெருசா ஒரு அளவுக்கு சிக்கன் இப்ப கொண்டு வர்றாங்க. எப்படி அப்படி புசு புசுன்னு வருது? ஊசியை போடுறது, தண்ணீரை ஏற்றுவது, மருந்துகளை செலுத்துவது, எடையை அதிகப்படுத்தி காட்டுவது, இது போன்ற ஒரு மோசடி அந்த காலகட்டத்தில். இன்றைக்கு நவீன காலகட்டத்தில் ஏராளமான மோசடிகள். அன்றைக்கு அந்த வியாபாரி தம்முடைய தானியங்களையும் கதிர்களையும் தண்ணீரில் நனைத்து எடையில் மோசடி செய்து விற்பனை செய்கிறார். நபிகள் நாயகம் பார்த்து விட்டார்கள். அவரிடத்தில் காரணம் கேட்டார்கள், இதை மக்களுக்கு நீ தெரியும்படி வைக்க வேண்டாமா? அவர் பதில் சொன்னார், இல்லை, மழை பொழிந்து விட்டது, ஆகவே நனைந்து விட்டது. இந்த பதில் எல்லாம் போதாது, நீ என்னுடைய மக்களை ஏமாற்றி விடக் கூடாது. மன் கஷனா ஃபலைஸ மின்னா, நம்மை ஏமாற்றுபவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. நீ பெயரளவில் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டால் கூட பிற மக்களை ஏமாற்றுவாயானால், உன்னை நம்பி வருகின்ற மக்களை நீ மோசடிக்கு உள்ளாக்குவாயானால் நீ என்னை சார்ந்தவனே அல்ல என்று நபிகள் நாயகம் தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்தார். அல்லாஹ்வின் தூதர் பாதையில் நடந்து சென்ற பொழுது அந்த வியாபாரியின் செய்யக்கூடிய மோசடியை கண்டும் காணாமல் இருந்தார்களா? யாரு கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, அதன் மூலம் நான் ஏமாறாமல் இருந்தால் சரி, பிற மக்கள் ஏமாந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை என்று நபிகள் நாயகம் கடந்து சென்று விடவில்லை. மோசடி செய்யக்கூடாது என்று கண்டித்தார்கள். மோசடி செய்பவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அவருக்கு உணர்த்தினார்கள். இதனூடாகவும் நபிகள் நாயகம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் சமூக விழிப்புணர்வோடு தம்மை சுற்றிலும் என்ன நடக்கின்றது, மக்களுக்கு நேரக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அதில் யாரும் பாதிக்கப்படுகிறார்களா, அதில் என்னுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த தருணத்தில் நம் சமூக இளைஞர்கள் இந்த விஷயத்தில் தங்களை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் வலியுறுத்துகிற சமூக பொறுப்பு இன்றைக்குள்ள முஸ்லிம் இளைஞர்களுக்கு இருக்கின்றதா? தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளட்டும். இன்றைக்கு ஆகஸ்ட் 15, இந்த நாடு சுதந்திரம் பெற்று 69 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒரு சமுதாயம் உரிமை கொண்டாட முழு தகுதி பெறும் என்று சொன்னால் வேறு எந்த சமூகத்தை காட்டிலும் நாம் அதற்கு முழு தகுதி பெற்றவர்கள். இங்கே பிற சமுதாய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் யாரின் உழைப்பையும் குறைத்து மதிப்பிடவில்லை, எந்த சமூகத்தவர்கள் செய்த தியாகத்தையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் என்ன? முஸ்லிம் மூதாதையர்கள், முன்னோர்கள் தங்களுடைய சதவீதத்திற்கும் மேலாக ரத்தம் சிந்தி இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு அரும்பாடுபட்டார்கள். பொருளாதாரத்தை வழங்கினார்கள், இன்னுயிரை நீத்தார்கள், தங்களுடைய உடைமைகளையும் உயிரையும் அற்பமென கருதி ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்பதற்காக முழு தீவிரத்தோடு செயல்பட்டவர்கள் இஸ்லாமிய சமுதாய மக்கள். இந்திய நாட்டையும் இந்திய முஸ்லிம்களையும் பிரிக்கவே முடியாது. நாங்கள் இந்த நாட்டிற்கு என்ன செய்தோம், இந்திய முஸ்லிம்கள் இந்த இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்காக என்னென்ன விலைகளை கொடுத்தோம் என்பது இன்றைக்கும் நாட்டில் சரித்திர சான்றுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. சங் பரிவார அமைப்புகள் RSS சித்தாந்தத்தை பரப்பிக் கொண்டிருக்கிற பாஜகவும் அதனுடைய கிளை அமைப்புகளும் நாடெங்கிலும் செய்யக்கூடிய வேலை என்ன? இந்த நாட்டில் முஸ்லிம்கள் செய்த தியாகத்தை மறைக்க வேண்டும் என்பதைத்தான். இந்தியா கேட்டை போய் பாருங்கள், முஸ்லிம்கள், இந்திய முஸ்லிம்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக நாங்கள் பட்ட பாடு என்ன, தியாகம் என்ன என்பதை இந்தியா கேட்டு சான்றளிக்கும். ஊபியில் உள்ள ஹூனி மஸ்ஜித், இரத்தக்கரை படிந்த மஸ்ஜிதை போய் சென்று பார்த்துவிட்டு வாருங்கள். அந்த பள்ளிவாசல் சாட்சியம் அளிக்கும். எங்களுடைய வழிபாட்டு தலங்கள் ஆங்கிலேயனுக்கு எதிராக எந்த அளவிற்கு வீறு கொண்டு நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை முன்வைத்தோம் என்பதை. ஜும்மாவுடைய மேடைகளிலே, எங்களுடைய பள்ளிவாசல் வழிபாட்டு தலங்களிலே ஆங்கிலேயனுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே பள்ளிவாசலுக்குள் உள்ளே புகுந்து ஆங்கிலேய காட்டு மிராண்டிகள் எங்களுடைய முஸ்லிம் முன்னோர்களை சுட்டுக் கொன்றார்கள். அதன் இரத்தக்கரைகள் அந்த பள்ளிவாசல்களில் படிந்திருக்கிறது. இன்னும் நாங்கள் என்னென்ன தியாகங்களை பட்டியலிட வேண்டும்? கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்வார்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர் சுதேசி கப்பலை ஓட்டுவதற்காக நாடு முழுவதும் நிதியை திரட்டிய பொழுது அந்த நிதி ஆதாரத்திலேயும் முஸ்லிம்கள் தங்களுடைய பொருளாதார பங்களிப்பை செய்தார்கள்.
ஃபக்கீர் முகமது ராவுத்தர் அவர் தம்முடைய பொருளாதார பங்களிப்பை செய்தார். வல்லல் ஹபீப் முகமது அவர் தம்முடைய பொருளாதார பங்களிப்பை செய்தார். கொடிகாத்த குமரன் என்பார்கள். ஆங்கிலேய கொடிக்கு எதிராக இந்திய நாட்டின் தேசிய கொடியை நிலைநாட்டுவதற்கு அந்த கொடியை தூக்கி காண்பித்தாலே ஆங்கிலேயன் சுட்டுக் கொள்வான் என்கிற ஒரு நிலை இருந்த பொழுது ஆங்கிலேயனுக்கு முன்பாகவே, ஆயுதங்களுக்கு முன்பாகவே இந்திய தேசிய நாட்டின் கொடியை வரையறுத்து சுதந்திர தாகத்தை வெளிப்படுத்தினார்களே, அதில் குமரனோடு சேர்த்து 7-8 முஸ்லிம்களும் பங்கெடுத்தார்கள் என்பது நிதர்சன வரலாறு. இப்படி சுதந்திர வரலாற்றின் எந்த பக்கங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். தேசத்தந்தை அண்ணல் காந்தி, அவருக்கு பின்னால் முஸ்லிம்கள் அணி திரளவில்லையா? குறிப்பிட்ட ஒரு சமூகத்தவர்கள் மட்டுமே இருந்தார்களா? எல்லோரும் இருந்தார்கள். முஸ்லிம்கள் எங்கள் முன்னோர்களும் இருந்தார்கள், நாங்களும் இருந்தோம். ஆயுதமேந்தி போராடிய சுபாஷ் சந்திர போஸ், அவருக்கு பின்னால் முஸ்லிம்கள் அணி திரளவில்லையா? அவரின் படையில் தளபதிகளாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். அப்ப இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக எந்த வழியில் போராடினாலும், அது அஹிம்சா வழி என்று எடுத்துக்கொண்டாலும், ஆயுதமேந்திய போராட்டங்களாக இருந்தாலும் அத்தனையிலே முஸ்லிம்கள் பங்கெடுத்தார்கள். இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதுதான் அவர்கள் பார்வையாக இருந்ததை தவிர தலைவர் யார் என்பதை பார்க்கவில்லை, அவர் மதம் என்ன என்பதை பார்க்கவில்லை. காந்திக்கு பின்னால் அணி திரண்ட முஸ்லிம்கள் காந்தியின் மதத்தை பார்க்கவில்லை. சுபாஷ் சந்திர போஸுக்கு பின்னால் அணி திரண்ட முஸ்லிம்கள் சுபாஷ் சந்திர போஸின் மதம் என்ன என்று பார்க்கவில்லை. இன்றைக்கும் அப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு தியாகத்தை செய்த முஸ்லிம்களை இதே சுதந்திர போராட்டத்திற்காக திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரியை நிறுவிய நிறுவனர்கள், ஜமால் முகமது சாஹிப் அவருடைய குடும்பத்தார்கள் பொருளாதார பங்களிப்பு, சுதந்திர வேட்கையை மக்கள் மத்தியிலே ஊட்டுவதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் பக்கம் பக்கமாக சொல்லிக் கொண்டே செல்லலாம். இவ்வளவு தியாகத்தையும் செய்த முஸ்லிம்கள் இன்றைக்கு எப்படி நடத்தப்படுகிறார்கள்? இந்த சமூகத்திற்கு இன்றைக்கு நேர்ந்திருக்கிற கதி என்ன? குடியரசு தினம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, சுதந்திர தினம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, மாநிலத்தின் முதல்வர்கள் உரையாற்றுவார்கள், நாட்டின் பிரதமர் உரை நிகழ்த்துவார். சுதந்திர தியாகிகளில் ஒரு முஸ்லிமின் பெயர் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்க முடியுமா? ஒரு முஸ்லிம். திப்பு சுல்தானை பற்றி பேசி நீங்கள் பார்த்ததுண்டா? அரசு தொலைக்காட்சியில் திப்பு சுல்தானின் வீர தீர சாகசங்களை குறிப்பிடுகின்ற பொழுது இது ஒரு கற்பனை கதை என்று போடுவார்கள். எவ்வளவு பெரிய கயமைத்தனம்! திப்பு சுல்தான் கற்பனை கதாபாத்திரமா? அவனுடைய வீரம் கற்பனை கதாபாத்திரமா? இந்த நாட்டிற்காக அவன் சிந்திய ரத்தம் கற்பனையா, கனவா? அப்படித்தான் இந்த நாடு சித்தரிக்கிறது. திப்பு சுல்தானை மட்டுமல்ல, நெல்லையில, பேட்டையில ஆங்கிலேயர்களின் மீதான வெறுப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தம்முடைய கல்வியை துறந்த கல்விமான்கள் ஏராளமான சுதந்திர போராட்ட வியாதிகள் இருக்கிறார்கள். காயிதே மில்லத் இஸ்மாயில் இருக்கிறார், அவருடைய சகாக்கள் இருக்கிறார்கள். உன்னுடைய கல்வி எங்களுக்கு வேண்டாம், நீ எங்களுக்கு வழங்கக்கூடிய பட்டங்கள் வேண்டாம் என்று பட்டங்களை துறந்தார்கள், கல்வியை துறந்தார்கள். முஸ்லிம்கள் பேர் நீங்க நிறைய பேரை பார்க்கலாம், ஆசாத் என்று பெயர் வைப்பார்கள். இன்றைக்கும் ஒரு கூட்டத்தில் ஆசாத் அப்படின்னா அதுல நிறைய பேர் இருப்பாங்க. முகமது ஆசாத். எப்படி இந்த ஆசாத் என்கிற பெயர் முஸ்லிம்களுக்கு வந்தது? 100 முஸ்லிம்கள் குழுமி நின்றால் ஆசாத்னு சத்தம் போட்டு கூப்பிடுங்க, 2 பேர் திரும்பி பார்ப்பான். பாய் யாரும் நம்மளைத்தான் கூப்பிடுறாங்க, திரும்பி பார்ப்போம். ஆசாத்ங்கிறது யாரு பேரு? முஸ்லிம்கள் நாங்கள் பேர் வைக்கிற வழக்கம் எப்படி தெரியுமா? நாங்கள் தீர்க்கதரிசி என்று நம்பக்கூடிய இறை தூதர்களின் பெயர்களை வைப்போம். முகம்மது நாங்கள் நம்பக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, அவர் வழி நாங்கள் நடப்பதாக நம்புகிறோம். இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முகம்மது என்று பெயர் வைப்போம். மூசா என்று பெயர் வைப்போம். ஈசா என்று பெயர் வைப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர். முகமது நபிக்கு முன்பு வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், அவங்க பேரை வைப்போம். முகமது நபிகள் அவர்களின் போதனைக்கு ஏற்ப நடந்த அவர்களின் தோழர்கள், அவர்களுடைய பேரை வைப்போம். அப்துல்லா, அபூபக்கர், உமர், இதெல்லாம் அரபி சொற்கள் தான்.
ஆனால் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக ஆற்றிய பங்களிப்பையும், இஸ்லாமிய மார்க்கம் இறைவனால் அவருக்கு பல்வேறு சிறப்புகள் சொல்லப்பட்டிருப்பதாக நாங்கள் நம்பி அந்த பெயர்களை சூட்டுவோம். ஆசாத் என்பது அதுல எந்த வகை பெயர்? தீர்க்கதரிசியா? கிடையாது. தீர்க்கதரிசி வழி நடந்த நல்லோரா? அந்த பட்டியலையும் ஆசாத்ங்கிற பெயர்லாம் இல்லை. அப்ப இந்த ஆசாத் என்கிற பெயர் எப்படி வந்தது? ஆசாத் என்றால் சுதந்திரம் என்று பொருள். எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதை உளப்பூர்வமாக விரும்பிய காரணத்தினால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசாத் ஆசாத் சுதந்திரம் சுதந்திரம் என்று பெயர் வைத்தார்கள். எங்களுடைய பெயர் சூட்டுதலிலேயே சுதந்திரம் பற்றி வெளிப்படுத்தியவர்கள். இன்றைக்கும் அத்தகைய பெயர்கள் இருக்கிறது. அதன் மரபு வழியாக தொடர்ச்சியாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு ஆசாத் இவருடைய தாத்தாவுடைய பெயரா இருக்கும், இவங்க பரம்பரையில் 5 தலைமுறைக்கு முன்னால ஒருவரின் பெயரா இருக்கும். அதன் நினைவாக ஆசாத் என்று இன்றைக்கும் பெயர் சூட்டுகிறார்கள். சுதந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய, சுதந்திர பற்றை, தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய பெயர். அது மட்டுமா, ஆங்கிலேயன் அவனை ஒத்து நம்முடைய செயல்பாடுகள் எதுவும் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆங்கிலேயனை போல முடிவெட்டுவதை ஹராம் என்று சொன்னார்கள். முடிவெட்டுவது ஹராம், ஃபத்வா கொடுத்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் சுதந்திர காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த ஆலிம்களின் ஃபத்வாக்கள் இன்றைக்கும் எழுத்தில் இருக்கிறது. ஆங்கிலேயனை போல் முடி வெட்டுவது ஹராம். அவன் ஒரு கிராஃப்ட் வெட்டுவான்ல, இன்னைக்கு நிறைய டேப்ல முடி வெட்டுறான். சிரட்டையை கவுத்துன மாதிரி, முள்ளம்பட்டி தலையில நிக்கிற மாதிரி, ஃபயர் கட்டிங்கும் பெட்ரோலை ஊத்தி முடி வெட்டுறது ஏகபோகமா இன்னைக்கு சீர்கண்டு போயிட்டான். அது வேற. ஆங்கிலேய ஒரு டைப்ல வெட்டுவான்ல இங்கிட்டு, இது இப்படி முடி வெட்டக்கூடாது, அது ஹராம் என்று மார்க்க தீர்ப்பு வழங்கினார்கள். ஆங்கிலேயன் இந்த பேண்ட் போட்டான். பேண்ட் போட்டது ஆங்கிலேயன் என்கிற காரணத்தினால பேண்ட் போடுவது ஹராம். வேஷ்டி அல்லது கைலி தான் உடுத்த வேண்டும். பேண்ட் உடுத்துவது ஹராம். மார்க்கத்தில் ஹராம்னு சொல்லப்படலை, தாராளமா உடுத்தலாம். ஆனால் அன்றைக்கு ஆங்கிலேயர்களின் மீதான வெறுப்பை அப்படி வெளிப்படுத்தினாங்க. ஆங்கிலேயர்கள் மீது வெறுப்பு, அளப்பரிய வெறுப்பு. நாட்டின் வளத்தை சுரண்டுகிறான், நம்முடைய தாய் நாட்டை சுரண்டுகிறான், இவனை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற வெறுப்பை பெயர்களில் வெளிப்படுத்தினார்கள். அவன் செய்த செயல்களை துறக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இப்படியெல்லாம் தியாகம் செய்து இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட முஸ்லிம் சமூகத்தை எப்படி நடத்துகிறார்கள்? இதுல ஒரு தலைவரின் பெயராவது இவர்களுக்கு ஞாபகம் வருகிறதா? காயிதே மில்லத் இஸ்மாயிலை பற்றி பேசியது உண்டா? திப்பு சுல்தானை பற்றி பேசியது உண்டா? வல்லல் ஹபீபை பற்றி பேசியது உண்டா? ஃபக்கீர் முகமது ராவுத்தரை பற்றி பேசியது உண்டா? பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு சுதந்திர தினத்தில் பேசுறாரு, RSS என்பது இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுகிற ஒரு அமைப்பு, நாட்டின் பாரம்பரியத்தை காப்பாற்றுகிறது. எதுல? சுதந்திர தின உரையில். சுதந்திர தினத்திற்கும் RSSக்கும் என்ன சம்பந்தம்? RSSக்கு என்று சுதந்திர போராட்டத்தில் ஏதேனும் ஒரு பங்கு இருக்குதா? இத்தனைக்கும் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சி நடைபெற்ற, போராட்டங்கள் நடைபெற்ற காலத்தில் இருந்த அமைப்பு. அன்றைக்கு இருந்த அமைப்புகளில் RSSம் ஒன்று. நாடே சுதந்திரத்திற்காக களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்த சின்னஞ்சிறிய அமைப்புகள் கூட தங்களால் என்ற பங்களிப்பை வெளிப்படுத்துவதற்காக தெருவில் இறங்கி போராடி கொண்டிருந்த பொழுது RSS அதனுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் எவரேனும் ஒருவர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்களா? ரத்தம் சிந்தினாங்களா? அவங்களுக்கு இந்த நாட்டின் வளர்ச்சியில் வரலாறு இருக்கா? எந்த புக்லயாவது படிச்சிருக்கிறீங்களா? வரலாற்று சான்று இருக்கா? தரவு இருக்கா? ஒண்ணும் இல்லை. ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர்கள், இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர்கள் அந்த அமைப்பை பற்றி நாட்டின் பிரதமர் சுதந்திர தின உரையில் பேசுகிறார் இன்னைக்கு. அப்ப இவர்கள் தங்களுடைய தவறான சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் திணிக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோமா இல்லையா? மத்திய பெட்ரோலிய அமைச்சகத்தின் மூலமா சுதந்திர தினத்துக்கு ஒரு வாழ்த்து, அவங்க அதையெல்லாம் கரெக்டா சொல்லிடுவாங்க. அந்த வாழ்த்துல யார் போட்டோலாம் வருது? காந்திஜி போட்டோ. காந்திஜியை கொல்லவும் செய்வாங்க, அவர் போட்டோவையும் போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் இவங்க டிசைனே வேற. காந்தியை சுட்டது சரிதான்னு பேசுவாங்க இந்த பக்கம், அவர் போட்டோவுக்கு மாலையும் போட்டுக் கொள்வார்கள். காந்திஜியினுடைய போட்டோ, சுபாஷ் சந்திர போஸுடைய போட்டோ, பகத்சிங் அவருடைய போட்டோ. இதுக்கு இடையில சாவர்கர் வர்றார். எப்படி பாருங்க, பெட்ரோலிய அமைச்சகத்தின் மூலமா சுதந்திர தின வாழ்த்தை சொல்லக்கூடிய புகைப்படத்தில்
காந்தியின் புகைப்படத்திற்கு அருகில் சாவர்கரின் புகைப்படம். எப்படி சாவர்கர் எப்படி அந்த பட்டியலில் வராரு? காந்தி போன்ற தேச தலைவர்களின் பட்டியலில் அவர் வந்துடுறாரா? நேதாஜியின் தியாகத்தோடு ஒப்பிடக்கூடிய அளவில் சாவர்கர் இடம்பெற்று விடுகிறாரா? அவருடைய பங்களிப்பு என்ன? அப்ப இவர்கள் தங்களுடைய சித்தாந்தத்தை, தங்களுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தை, இந்த நாடு இந்துக்களுக்கு மட்டும்தான், முஸ்லிம்களுக்கு இல்லை என்பதுதான் இந்துத்துவம். அந்த கருத்தை பெரும்பான்மையான இந்து மக்கள் ஆதரிக்கவில்லை. இந்த நாடு அனைவருக்குமானது. இந்த நாட்டில் முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் தங்களுக்கு மதமே வேண்டாம் என்று நினைப்பவர்களும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் பெரும்பான்மை இந்துக்கள். RSS என்கிற இந்த தீய சக்தியை மாத்திரம்தான் தனித்து நிற்கிறது. இவர்கள் தான் இந்த நாடு இந்துக்களுக்கு மட்டும்தான், முஸ்லிம்களுக்கு இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாட்டில் உரிமை இல்லை, அவர்கள் எல்லாம் இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்கள் என்கிற கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களின் மீதான வெறுப்பை பரப்புகிறார்கள். அந்த சித்தாந்தத்திற்கு உரியவராக கருதப்படுகின்ற ஒருவரை காந்தியோடு இணைத்து சொல்வதா? நேதாஜியின் புகைப்படத்திற்கு அருகில் அவருடைய புகைப்படத்தை வைப்பதா? இவங்க நம்ம நடந்த கால தியாகத்தையும் மதிக்கலை. மதிக்க வேண்டாம், உனக்கு சுதந்திர வரலாறே தெரியாது, அதுல உனக்கு பங்கு இல்லை, நீ மதிக்கலைங்கிறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவர்கள் இப்போது ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததற்கு பிறகு இப்போதும் நம்முடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள். அண்மையில் பஹல்காம் என்கிற பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். அந்த தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் ஒருத்தனை கூட இன்னைக்கு கண்டுபிடிக்கல. அவனை சுட்டோம்ங்கிறாங்க, இவனை சுட்டோம்ங்கிறாங்க, அங்க கட்ட விட்டோம்ங்கிறாங்க, எல்லாம் வாயில வட சுடுறதுதான். மங்கி பாத்துல மோடிஜி வந்தார்னா வாயிலேயே வட சுட கேட்க நல்லா இருக்கு. அரை மணி நேரம் அவருடைய பயானம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அது ஒரு பயான் தானே, அரை மணி நேரம் அவருடைய சொற்பொழிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தலை கிருகிறன்னு சுத்தி இப்ப என்னப்பா நடந்துச்சுன்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. வாயில வட சுட்டதை தவிர ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு வரையிலே மக்கள் முன்னிலையில பெஹல்காம் அந்த தாக்குதலுக்கு குற்றவாளிகள் இவர்கள் தான் அடையாளப்படுத்தப்பட்டார்களா, தண்டிக்கப்பட்டார்களா? இல்லை, அது தனி. அந்த தாக்குதல்ல அதற்கு பதிலடி தாக்குதல் தொடுப்பதற்கு இந்திய ராணுவத்தால் ஒரு அமைப்பு கட்டப்படுகிறது. அதுல கர்னல், ராணுவ கர்னலாக சோபியா குரேஷி என்கிற ஒரு பெண்மணியும் இருந்தார். இது போன்ற இடங்கள்ல முஸ்லீம் அல்லாதவங்கிற பாகுபாடுலாம் இல்லை. நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா மத அடையாளங்களுக்கு அப்பாற்பட்ட அனைவரும் ஓரணியில் திரண்டு ஆங்கிலேயர்களை எப்படி விரட்டி அடித்தோமோ அதுபோல் விரட்டி அடிக்க வேண்டும். அதுதான் ஒட்டுமொத்த மக்களின் பார்வை. ஆனா இவங்க பாருங்க, பிஜேபி அமைச்சர் இந்த சம்பவத்திற்கெல்லாம் பிறகு பேசுறாரு, பயங்கரவாதிகளுக்கு, பாகிஸ்தான்காரங்களுக்கு, சரி, பயங்கரவாதிகளுக்கு அவர்களின் சகோதரியை கொண்டே நாங்கள் பதிலடி கொடுத்தோம். யாரு பயங்கரவாதிகளின் சகோதரி ஆயிட்டாங்க? தம்முடைய உயிரை துச்சமென கருதி பயங்கரவாதிகளோடு போரிட்ட இந்திய ராணுவ கர்னல் சோபியா குரேஷி பயங்கரவாதிகளின் சகோதரி ஆயிட்டார். அவன் முஸ்லிம் ராணுவ வீரராக இருந்தால் இவர்களுடைய பார்வை என்ன? பயங்கரவாதிகளின் சகோதரர் அல்லது பயங்கரவாதிகளின் சகோதரி. நான் கூசாம எப்படி இந்த வார்த்தை வருது? இவங்களா போய் எல்லையில போய் சண்டை போட்டாங்க. ராணுவத்தில் இருக்கின்ற அடிப்படையில் ஒரு படையை திரட்டி எல்லையில போய் சண்டை போடுறாங்க, அதுக்கு திட்டம் திட்டுறாங்க. அதுல பங்கெடுக்கிற ஒரு முஸ்லிம் பெண்மணியின் தியாகத்தை கூட இவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். பயங்கரவாதிகளின் சகோதரி என்று சொன்னார் ஒரு பிஜேபி அமைச்சர். இதுதான் இவர்களுடைய சிந்தனை. இப்போதும் இந்த நாட்டிற்காக முஸ்லிம்கள் செய்யக்கூடிய எந்த தியாகத்தையும் இவர்கள் நினைவு கூறுவதற்கு தயாரில்லை. சோபியா குரேஷி அதற்கு ஒரு உதாரணம். இதே பெஹல்காம் தாக்குதல்ல பயங்கரவாதிங்க உள்ள வந்தாங்க, அவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி உள்ள வந்திருக்கிறாங்க. அப்ப நம்முடைய பாதுகாப்பு, நமது நாட்டின் பாதுகாப்பு அவ்வளவு பலவீனமா இருக்கு என்பதுதான் அர்த்தம். உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டது என்பதுதான் அதனுடைய பொருள். கடந்த காலங்களில் இத்தகைய தாக்குதல் நடைபெற்ற பொழுது உள்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். அதுதான் நேர்மை. அந்த நேர்மையை இவர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியுமா? கள்ள ஓட்டு போட்டு ஆட்சி கட்டில சீட்ல உட்கார்றவங்கிட்ட நீங்க எந்த நேர்மை எதிர்பார்க்க முடியும்? அந்த நேர்மை இவர்களிடத்துல கிடையாது. அந்த தாக்குதல்ல பல பேர் கொல்லப்படுறாங்க, பல இந்து சகோதரர்கள் கொல்லப்படுறாங்க, சகோதரிகள் கொல்லப்படுறாங்க.
அதுல அவர்களை காப்பாற்றுவதற்காக பயங்கரவாதிகளிடமிருந்து ஆயுதங்களை பிடுங்கி எதிர்த்து தாக்குதல் தொடுத்த வகையில ஒரு முஸ்லிம் நபர், காஷ்மீரை உள்ளூராக கொண்ட ஒரு நபரும் கொல்லப்படுறார். ஆதில் ஹுசைன் என்பவர். அவருடைய தியாகத்தை இவர்கள் நினைவு கூர்ந்தார்களா? பாராளுமன்றத்தில் பெஹல்காம் தாக்குதலை பற்றி பேசிய பொழுது அதில் உயிர் நீத்த பல்வேறு பெயர்களை சொல்லுகின்ற பொழுது ஆதில் ஹுசைன் என்பவருடைய பெயரை இவர்கள் சொல்லவே இல்லை. பாராளுமன்றத்திலையும் பேசவில்லை, பத்திரிகை அறிக்கையிலையும் இவர்கள் குறிப்பிடவில்லை, மங்கி பாத்திலையும் இவர்கள் சொல்லவில்லை. எந்த ஒன்றிலையும் ஆதில் ஹுசைன் என்கிற ஒரு முஸ்லிம் காஷ்மீரி, அவர் இவ்வளவு அப்பாவி மக்களை காப்பாற்றுவதற்காக உயிரை துறந்தார் என்று சொல்வதற்கு சங் பரிவார் அமைப்புகள் தயாரில்லை. சங் பரிவார் அமைப்புகளை விடுங்கள், ஊடகங்கள் சொன்னதால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊடகங்களை தவிர பெரும்பான்மையான ஊடகங்கள் சொன்னது என்ன தெரியுமா? இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டாங்க, ஒரு குதிரை ஓட்டியும் கொல்லப்பட்டார். குதிரை ஓட்டி, அவர் முஸ்லீம், அவர் பேர் வராதில்லை, அங்க ஒரு குதிரை ஓட்டியா மாறிடுவார். லோக்கல்ல பெஹல்காம் என்கிற அந்த சுற்றுலா பகுதியில் அவர் குதிரை ஓட்டக்கூடிய தொழிலை செய்கிறார். முஸ்லிம் பேர் சொன்னா எங்க முஸ்லிம்களுக்கு கிரெடிட் போயிருமோ, முஸ்லிம்களை பற்றி நல்ல விதமான எண்ணம் உருவாகி விடுமோ என்கிற ஒரு தீய நோக்கத்தில் அவரின் பெயரை சொல்வதை தவிர்த்து ஒரு குதிரை ஓட்டியும் கொல்லப்பட்டார். அப்ப மட்டும் குதிரை ஓட்டியா மாறிடுவான். எவனாவது ஒரு கிறுக்கன் அரலூசு மென்டலு திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி அல்லது சீஃப் மினிஸ்டருக்கு போன் பண்ணி நான் குண்டு வச்சிருக்கிறேன்னு சொல்லுவான். அவன் மென்டல், உண்மையிலேயே அரமெண்டலா இருப்பான். பஸ் ஸ்டாண்ட்ல மென்டலா சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் பேர் அப்துல் காதர்னு வைங்க, அவ்வளவுதான், எண்ணெய் அங்கிருந்து வந்துடும். ஏன்னா அந்த மென்டலை பிடிக்க பேர் அப்துல் காதர்ல. அப்துல் காதர்னு பேர் இருந்துச்சுன்னா அவன் மென்டலா இல்லை, அதையெல்லாம் பார்க்கறது இல்லை. பயங்கரவாதி சதி, முதல்வருக்கு கொலை மிரட்டல், ஆளுநருக்கு கொலை மிரட்டல், அவனோடு உள்ள சதிகார செயலில் ஈடுபட்டவர்கள் யார் என்று புலனாய்வு அமைப்புகள் விசாரணை. அவன் நைட்டு முழுக்க பேசுறது நாய் கூட, அவன் ஒரு லூசு, நாய்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான், ஆடு மாடுகிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். சதிகார கும்பலில் ஈடுபட்டவர்கள் யார்? புலனாய்வு அமைப்புகள் விசாரணை முடுக்கிவிட்டார்கள். அப்ப பாருங்க, ஒரு தவறான செயல முஸ்லீம் ஈடுபட்டா எல்லாரும் ஈடுபடுறாங்க, முஸ்லீமும் ஈடுபடுவார்கள். அதுல முஸ்லீம் ஈடுபட்டா அவன் அடையாளப்படுத்துறது, இந்த சமூகமே இப்படித்தான் என்று பொய் பிம்பத்தை உருவாக்குவது. அதுவே ஒரு நற்காரியத்தில் முஸ்லிம்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்தால் அதில் இருட்டடிப்பில் ஈடுபடுவது. ஆதில் ஹுசைனுடைய தியாகம் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. தன்னுடைய உயிரை துறந்து பல அப்பாவி மக்களின் உயிர் பாதுகாப்பதற்காக தம்முடைய உயிரை அர்ப்பணம் செய்த தியாகி அவர். காஷ்மீரின் அடையாள சின்னம். அவர் நினைவு கூறப்படுவதற்கு தகுதியற்ற நபராக மாறிவிடுகிறார். சோபியா குறைஷி, அவர் நினைவு கூறப்படுவதற்கு தகுதியற்ற நபராக மாறிவிடுகிறார். காரணம், அவர்கள் முஸ்லிம்கள் என்பதால். இதுவெல்லாம் நம்மை சுற்றி பின்னப்படுகிற சதிவலைகள் அல்லவா? ஆளுகின்ற அரசாங்கம் இத்தகைய சதிவலைகளில் ஈடுபடுகிறது. மீண்டும் மீண்டும் பொய்களையும் தவறான வரலாற்று செய்திகளையும் சொல்லி முஸ்லிம்களின் மீதான வெறுப்பை பலமாக கட்டமைக்கிறார்கள். நேற்று தமிழக ஆளுநர் ஒரு செய்தி குறிப்பு போட்டிருந்தார், பார்த்தீங்களா? ட்விட்டர்ல ராஜ்பவன் தமிழ்நாடு அப்படிங்கிற ட்விட்டர்ல தமிழக ஆளுநர் தமிழக மக்களின் மீது அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது, தமிழர்களுடைய எந்த பிரச்சனைகளையும் அவர் குரல் கொடுத்ததும் இல்லை. ஆக மொத்தம் நம்முடைய வரி பணத்தில் ஊதியம் பெற்றுக்கொண்டு நம்மை பற்றி சிந்திக்காத ஒரு நபர். தமிழக மக்களை பற்றி அவர் சிந்திக்கிறதே, நம்ம பிரச்சனை என்னன்னே அவருக்கு தெரியாது. இருந்துட்டு போகட்டும். அவர் நேற்றைய தினம் சுதந்திர தின அதை முன்னிட்டு ஒரு செய்தி குறிப்பு வெளியிடுறார். இன்று ஆகஸ்ட் 14 பாரதம் தனது 5000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றில் ஒருபோதும் நடந்திராத சம்பவத்தை ஆழ்ந்த வேதனையோடு நினைவு கூறுகிறது. 5000 வருஷமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. ரொம்ப துயரத்தோட வேதனையோடு நாம நினைவு கூற வேண்டி இருக்கிறது. சரி, எதை பத்தி சொல்றாரு? ஆங்கிலேயர்களை பத்தி எதுவும் சொல்றாரா? ரவுலட் சட்டத்தால இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், அதை பற்றி பேசுகிறாரா? ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி பேசுறாரா? எதை பத்தி பேசுகிறார்னு பார்த்தா ஆங்கிலேயர்களை பத்தி அவர் சொல்லலை. அவர் சொல்றாரு பாருங்க, பாரத தாயின் பல லட்சம் அப்பாவி குழந்தைகளை கொன்று முஸ்லிம்களுக்கு ஒரு தனி நாடு என்ற அடிப்படையில் முஸ்லீம் லீக் அதன் வன்முறையை கட்டவிழ்த்தது. பல லட்சம் மக்களை முஸ்லீம் லீக் கொன்று குவித்து விட்டார்கள். அதாவது முஸ்லிம்கள் கொன்று குவித்தார்களாம், வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்களாம். யாரு சொல்றார்? ஆளுநர் ரவி சொல்றார்.
இன்னும் சொல்றார் பாருங்க, முஸ்லிம் லீக்கால் காபிர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டதால் பல்லாயிரம் ஆண்டுகளாக தங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த நிலத்திலிருந்து லட்சக்கணக்கானவர்கள் வேறறுக்கப்பட்டார்கள். முஸ்லிம் லீக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாம் காபிர்னு முத்திரை குத்திச்சாங்க. அப்படி முத்திரை குத்தினதுனால லட்சக்கணக்கான மக்கள் வேறறுக்கப்பட்டார்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் வேறறுக்கப்பட்டார்கள். யாரால்? முஸ்லிம்களால். யார் சொல்றா? ஆளுநர் ரவி சொல்றார். இப்படி ஒரு வரலாறு நடந்துச்சா? முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதா? முஸ்லிம்கள் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்களா? லட்சக்கணக்கில் குழந்தைகள் கொல்லப்பட்டார்களா? அப்பாவி மக்கள் வேறறுக்கப்பட்டார்களா? ஒரு கற்பனையை, ஒரு பொய்யை உருவாக்கி அதன் பேரில் முஸ்லிம்களின் மீதான வெறுப்பை திணிப்பது எப்படிப்பட்ட ஒரு பொய், ஒரு வரலாற்று புனைவு! வெக்கமே இல்லாம நாக்கூசாம இந்த பொய்யை சொல்லி திரிய வேண்டுமா? இன்றைக்கும் அவருடைய ராஜ்பவன் தமிழ்நாடு என்கிற ட்விட்டர் தளத்தில் அவருடைய கருத்து இருக்கிறது. அப்ப ஏற்கனவே முஸ்லிம்கள் லட்சக்கணக்கான மக்களை காபிர்னு முத்திரை குத்தி கொண்டுட்டாங்களாம். அது ஒரு பக்கமா கொண்டுட்டாங்க, குழந்தைகளை கொண்டு விட்டார்கள். இது ஒரு பக்கம். அடுத்து சொல்றாரு, பல்வேறு போர்வையில் இதே போன்ற சக்திகள் இன்றும் அதிகரித்து வருவதால் ஆழ்ந்த உணர்வுடன் இதே நாளை பாரதம் நினைவு கூறுகிறது. இன்னைக்கும் அப்படிப்பட்ட தீய சக்திகள் இருக்கிறாங்க. எவன் இருக்கிறான்? எவன் இருக்கிறான்னு சொல்லு. இது என்ன இப்படி ஒரு பொய்? இந்த நாட்டில் உள்ள அத்தனை முஸ்லிம்களையும், இந்த நாட்டிற்காக பாடுபட்ட அத்தனை முஸ்லிம்களையும் சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நச்சு கருத்தை அவ்வளவு லேசா அனாயசமா சொல்லிட்டு போயிட்டாரே. ஆளுநர் என்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு உயரிய பதவியில் பொறுப்பில் உள்ளவர்கள் தங்களுடைய மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களையும் அரவணைக்கிற பொறுப்புணர்வோடு சிந்திக்கணும், செயல்படணும், கருத்துக்களை சொல்லணும். இவருடைய கருத்துக்கும் மதுரை ஆதீனம் இதுக்கு முன்னால சொன்னார்ல, அந்த கருத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? மதுரை ஆதீனம் பைபாஸ்ல வந்துகிட்டு இருக்கிறார், கார்ல வந்துகிட்டு இருக்கிறார், வேகமா வர்றாரு. குறுக்க ஒரு கார் போகுது, அதாவது மெயின் ரோட்ல ஒரு கார் போய்கிட்டு இருக்கு, இவர் கார் தான் குறுக்குல போகுது. இடிச்சிருச்சு, லேசா இடிச்சிருச்சு. அங்கேயே நின்று கொஞ்சம் தள்ளி போய் நின்று, ஏன்பா எங்க காரை இடிச்சேன்னு டிரைவர் பேசி, எங்களுக்கு அவ்வளவு செலவாகி விட்டது, இவ்வளவு செலவாகிட்டதுன்னு பணத்தையும் கறந்துட்டு போயிட்டாங்க. இது ஒரு கதை. பணத்தையும் கறந்ததற்கு பிறகு திடீர்னு எங்கிருந்து என்ன டைரக்ஷன் வந்துச்சுன்னு தெரியல, மதுரை ஆதீனம் பேட்டி, செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். என்னை கொல்ல பார்த்தார்கள். உன்னை யாரையா கொல்ல பார்த்தா? என்னை கொல்ல சதி. நான் ரோட்டில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது திட்டமிட்டு என்னுடைய காரை துரத்தி வந்தார்கள். சேசிங் பண்ணாங்களாம். சினிமா படத்துல சேசிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சேஸ் பண்ணாங்களாம். இவர் காரு மெயின் ரோட்ல போகுது, அவங்க காரு குறுக்க வர்றான். அவன் ஆஸ்பத்திரிக்கு போறான். ஆஸ்பத்திரிக்கு போவதற்குரிய பேப்பர், ஆதாரம் அனைத்தும் காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டது. மதுரை ஆதீனம் பொய் சொல்கிறார் என்பது காவல்துறையால் உறுதி செய்யப்பட்டது. அந்த வகையில் காவல்துறையின் பணியை நாம் பாராட்டியாக வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு மத வெறுப்பை அவ்வளவு சிம்பிளா மக்கள் மத்தியில் பரப்ப பார்த்தார். திட்டமிட்டு சொல்றாரு பாருங்களேன், என்னை கொல்ல பார்த்தார்கள். சரியா, யார் அவனை கொல்ல பார்த்தார்? நான் பார்த்தேன், நீண்ட தாடி வைத்திருந்தார். அதான பார்த்தேன், நீண்ட தாடி வைத்திருந்தார், குல்லா போட்டிருந்தார். முடிஞ்சு போச்சுல, இதுக்கு மேல சொல்லணுமா? இதுக்கு மேல யாருன்னு உங்களுக்கு தனியா வேற சொல்லணுமா? தாடி வச்சிருந்தாருனாலே முடிஞ்சு போச்சு. அவன் பயங்கர ஐஎஸ் பயங்கரவாதிங்கிற ரேஞ்சுக்கு போயிருவாங்க. ஏன் இவங்க கணக்குக்கு என்ன? தாடி வச்சாலே ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதி. ஆதில் ஹுசைன் தாடி வச்சிருந்தாரு, அது இவங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு தேவையில்லை. தாடி வச்சா பயங்கரவாதி. அடுத்து என்ன? குல்லா போட்டிருந்தாரு, அவ்வளவுதான், அதுக்கு மேல டவுட்டே இல்லை. அப்ப குல்லா போட்டிருந்தார், தாடி வச்சிருந்தாரு, குல்லா தாடி, குல்லா தாடி, என்னை கொல்ல வந்தார். குல்லாவுக்கும் கொல்லவுக்கும் ஏதோ வார்த்தையில ஒற்றுமை இருக்குல்ல, அதை வச்சு அடிச்சு விடுறது. குல்லா போட்டு ஒருவர் என்னை கொல்ல வந்தார். பத்திரிகைக்காரங்க பார்த்தாங்க, சூப்பரா இருக்கு செய்தி, இப்படியே போட்டுருவோம். குல்லா போட்டு ஒருவர் கொல்ல வந்தார், பிளாஷ் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு காவல்துறை விசாரிச்சு அப்படி ஒரு சம்பவமே இல்லை, அது ஒரு பொய். காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீதிமன்றம் விசாரணைக்கு அழைத்தது. நீதிமன்றம் விசாரணைக்கு அழைக்கின்ற பொழுது அவருக்கு உடம்பு முடியல, படுத்த படுக்கை ஆயிட்டார். நம்மளையெல்லாம் அப்படி விசாரிப்பாங்களான்னு தெரியல. படுத்த படுக்கை இப்படி ஹாயா படுத்துக்கிட்டே போலீஸ் விசாரிக்கிறாங்க. சரி, உண்மையிலே உடம்பு முடியல, முதுமை, விட்டுறலாம். மறுநாள் நிகழ்ச்சிகள்ல படுஜோரா போய் பங்கெடுக்கிறார். அப்ப எப்படி திடீரென்று அவ்வளவு புத்துணர்ச்சி வருகிறது? காவல்துறை விசாரிக்கின்ற பொழுது நோய்வாய்ப்பட்ட ஒருவர் அதற்கு அடுத்த மறுநாளே நிகழ்ச்சிகள்ல வெகு ஜோரா போய் பங்கெடுக்கிறார். இது நம்ம குறிப்பிட வருவது,
மதுரை ஆதீனம் தம்முடைய பொறுப்பிற்கு தகுதி இல்லாத முஸ்லிம் வெறுப்பை எப்படி பரப்பினார்? இதற்கு முன்பு மதுரை ஆதீனம் ஒருத்தர் இருந்தார். அவர் மக்களுக்கு மத்தியில் அன்பை பரப்பினார், சமய நல்லிணக்கத்தை விரும்பினார். முஸ்லிம்களின் மீதான வெறுப்பை ஒருபோதும் அவர் சொன்னதே கிடையாது. எந்த மதத்திற்கு எதிராகவும் அவர் கருத்து சொன்னதில்லை. எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தம்முடைய பொறுப்பிற்கு உகந்த வகையில் செயல்பட்டார். இப்ப இருக்கிற மதுரை ஆதீனம் தம்முடைய பொறுப்பிற்கு சம்பந்தம் இல்லாத வகையில் மதவெறுப்பை பரப்பினார். அதற்கு சற்றும் குறைவில்லாத செயல் ஆளுநரின் இந்த பதிவு, வரலாற்று புனைவு. பிரிவினையின் போது முஸ்லிம்கள் கொல்லப்படவில்லையா? அது எவ்வளவு பெரிய கலைவரம்! ஆங்கிலேயர் உண்டாக்கிய வெறுப்பு, டிவைட் அண்ட் ரூல், மக்களை பிரி, அவர்களை ஆட்சி செய், அவர்களை அதிகாரம் செய், இதுதான் ஆங்கிலேயரின் சதி திட்டம். அதன் அடிப்படையில் இந்த நாட்டில் உள்ள ஒற்றுமையாக இருந்த முஸ்லிம்களையும் இந்து மக்களையும் மத ரீதியாக பிளவுபடுத்தியது ஆங்கிலேயன். அந்த பிரிவினை காலகட்டத்திலும் அதை தொடர்ந்து சுதந்திரம் பெற்ற ஓராண்டிலேயே, ஒரு சில ஆண்டுகளிலேயே காந்தி சுட்டுக் கொல்லப்படுகிறார். கொன்றவன் கோச்சே, RSS அமைப்பின் பின்புலத்தில் இருந்தவன். சாவர்கரும் இவர்கள் இன்றைக்கு எந்த காந்தியின் புகைப்படத்தோடு சாவர்கரின் புகைப்படத்தை இணைத்து வெளியிடுகிறார்களோ, அந்த சாவர்கரும் காந்தியின் கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட நபர், பின்பு விடுவிக்கப்பட்டார். அத்தகைய ஒரு நபரை இவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளுகிறார்களே. காந்தியை கொன்றுவிட்டு அவர்கள் அந்த நாட்களில் பரப்பியது என்ன? இஸ்மாயில் என்கிற ஒரு முஸ்லிம் கையில் பச்சை குத்தி இருந்தான், அவன்தான் காந்தியை சுட்டு கொன்றான் என்று முஸ்லிம்களின் மீதான வெறுப்பை பரப்பி நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்படவில்லையா? பிரிவினையின் போது எல்லா தரப்பு மக்களும் இழந்தார்கள். பல இழப்பை நாம் சந்திக்க வேண்டியது இருந்தது. அதை எவ்வளவு லாபகமா முஸ்லிம்களின் மீது பழிய போடுறார். முஸ்லிம்கள் தான் இதை பண்ணாங்க, இவர்கள் காபீர்கள் முத்திர குத்துனதுனால தான். காபீர்னா என்ன அர்த்தம்? முஸ்லிம் அல்லாதவர் அர்த்தம். முஸ்லிம் அல்லாதவரை முஸ்லிம் அல்லாதவர் என்று தானங்க சொல்ல முடியும். அப்படி சொன்னதுனால முஸ்லிம் அல்லாதவரை வெட்டுங்கள் என்று சொல்கிறோமா? குர்ஆன் சொல்லிச்சா? இஸ்லாம் சொன்னதா? ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை. இஸ்லாம் எல்லா உயிர்களையும் நேசிக்க சொன்னது. மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ. எவர் ஒருவர் இந்த உலகத்தில் ஒரு உயிரை கொலை செய்வாரோ அவர் உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் கொலை செய்தவர் போலாவார். ஒரு மனுஷனை நீ கொண்ட, அவன் முஸ்லிமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் யாரா இருந்தாலும், ஒரு அப்பாவி உயிரை நீ கொலை செய்தால் உலகத்தில் உள்ள எல்லா மானுட உயிர்களையும் கொலை செய்த பாவம் உனக்கு உண்டு என்று சொல்கிறது குர்ஆன். அத்தகைய குர்ஆன் எப்படி காபிர்களை வெட்டுங்கள், குத்துங்கள், கொல்லுங்கள் என்று சொல்லும்? அதெல்லாம் ராணுவ வீரர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளைகளை சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் பொருத்தி முஸ்லிம்களின் மீதான வெறுப்பை பரப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதைத்தானப்பா இவங்க செஞ்சாங்க. எவ்வளவு வரலாற்று புனைவில் ஈடுபடுகிறார்கள். லவ் ஜிஹாதுன்னு சொல்றாங்க. முஸ்லிம்கள்லாம் லவ் ஜிஹாத் பண்ணாங்க. இப்ப லவ் ஜிஹாதுலாம் இல்லை, அதை விட மேலே போயிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் லவ் ஜிஹாதுன்னு சொல்லி அதன் பேரில் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படத்தையே எடுத்து அந்த குப்பை படத்துக்கு தேசிய விருதும் கொடுத்தாச்சு. ஏன்? முஸ்லிம்களை விரோதியா சித்தரிக்குதுல்ல. லவ் ஜிஹாதுல என்ன பண்றாங்களா? முஸ்லிம் இளைஞர்கள் திட்டமிட்டு இந்து பெண்களை காதலிக்கிறார்கள். சரி, காதலிச்சு திருமணம் செய்து அதுக்கப்புறம் என்னப்பா பண்றான்? அவங்களை எல்லாம் பயங்கரவாதிகளாக மாற்றி விடுகிறார்கள். பயங்கரவாதியா மாற்றி எங்கப்பா அனுப்புறான்? ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி விடுகிறார்கள், ஈராக்குக்கு அனுப்பி விடுகிறார்கள், ISISக்கு அந்த பெண்களை ஏற்றி விடுகிறார்கள். எந்த வழியாப்பா போறான்? பிடிச்சிட வேண்டியதானே நீ. அவன் ஏற்றி விடுறவரை நீ எதுக்கு வேடிக்கை பார்க்கிற? அது உண்மையா இருந்தால் கேரள மாநில முதல்வர் கேட்டார், எங்கள் மாநிலத்தை பற்றி தவறான செய்தி, கேரளா ஸ்டோரி என்கிற படம், இது அவமானம், இது எங்கள் மாநிலத்தின் மீது அவதூறு பரப்புவது. உண்மையில அப்படி முஸ்லிம் அல்லாத இந்து பெண்கள் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள் என்றால் அதற்குரிய சான்றுகளை தாருங்கள் என்று கேரளா முதல்வர் கேட்டார். இன்னைக்கு வரையிலும் கொடுக்க முடிஞ்சா? கோர்ட்ல போய் நீங்க என்ன சொன்னாங்க? இவங்க இந்த படத்தை எடுத்தவர்கள் கேரளா ஸ்டோரி படம் ஒரு கற்பனை கதை, அதற்கு எந்த தரவும் இல்லை, சான்றும் இல்லை என்று நீதிமன்றத்தில் இவர்கள் வாக்கு பிரமாணம் செய்தார்கள். தங்களுடைய தகவலை சொன்னார்கள். இது உண்மை கதையெல்லாம் இல்லை, எங்க கிட்ட ஆதாரம் கேட்காதீங்க என்றார்கள். இன்னைக்கு அந்த படத்துக்கு தேசிய விருது. ஏன்? முஸ்லிம்கள் மீது தவறான கருத்து பரப்பப்படுகிறது அல்லவா? நாங்க என்ன கேட்கிறோம்? இந்த நாட்டில் மதம் மாற்றி காதல் செய்வது, மதம் மாற்றி திருமணம் செய்வது முஸ்லிம்கள் மட்டுமா? முஸ்லிம்கள் அந்த எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி இந்து மக்களையும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களையும் இருக்கிறார்கள், எல்லா மதத்திலும் இருப்பாங்க. அது இயல்பு, இயற்கை.
ஒன்னா பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போதோ வேலை அலுவலகத்தில் பணிபுரிகின்ற பொழுதோ ஆண் பெண் எதிர்பாலின ஈர்ப்பின் அடிப்படையில் மதத்தை அப்பாற்பட்டு ஒரு முஸ்லிம் ஆண் முஸ்லிம் அல்லாத பெண்ணை காதலிக்கிறார், ஒரு முஸ்லிம் அல்லாத பெண் முஸ்லிமான ஆணை காதலித்து விடுகிறார். இது இயல்பு, எல்லா மதங்களையும் நடக்கு. மற்ற மதங்கள்ல உள்ள செய்யறவங்களுக்குலாம் பேரே இல்லை. அதுக்கு ஒரு இந்து ஆணு முஸ்லிம் பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நம்ம நாட்டில் பேர் இல்லை, அதுக்கு பேர் கிடையாது. ஒரு கிறிஸ்தவ ஆணு முஸ்லிம் பெண்ணை அல்லது இந்து பெண்ணை கல்யாணம் பண்ண அதுக்கும் பேர் இல்லை. ஒரு முஸ்லிமான இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிடக்கூடாது, அதுக்கு மட்டும் லவ் ஜிஹாத். அதுக்கு மட்டும் என்ன லவ் ஜிஹாத். சினிமா திரைப்பட இயக்குனர் சுந்தர் சி குஷ்பு கல்யாணம் பண்ணியிருக்கிறார். குஷ்பு என்ன பிறப்பால் ஒரு முஸ்லிம். அவர் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரா, முஸ்லிம்கள் சார்ந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கிறாரா, அதெல்லாம் ரெண்டாவது. பிறப்பால் அவர் ஒரு முஸ்லிம். இதுக்கு பேர் என்ன? குஷ்பு ஒரு முஸ்லிம், சுந்தர் சி முஸ்லிம் இல்ல, இந்து. அப்போ ஒரு இந்து முஸ்லிம் பெண்ணை திருமணம் செய்து விட்டார், இதற்கு பேர் என்ன? இங்க லவ் ஜிஹாதின் பேர் வைக்கிறீங்களா? அது குருஷேத்திர போற நவீன மகாபாரதமா என்னது? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு ஒரு பேரும் இல்லை. அப்போ ஒரு முஸ்லிமான இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணா மட்டும் லவ் ஜிஹாத் எப்படிப்பா வருது? அது இது வன்மம் இல்லையா, அவதூறு இல்லையா? குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது திட்டமிட்டு வெறுப்பை பரப்புகிற இயல்பா நடக்கிற ஒண்ணுக்கு முஸ்லிம்னா மட்டும் ஒரு பேரை வைக்கிறது. எல்லாரும் படிக்கிறாங்க, முஸ்லிம் இளைஞனும் படிக்கிறான். இவன் படிச்சா டிஎன்பிஎஸ்சி ஜிஹாத், யூபிஎஸ்சி ஜிஹாத், எல்லாம் ஜிஹாத் தான். இப்போ கொரோனா காலத்தில் சொன்னாங்களே படுபாவி, கொரோனா காலத்தில் எச்சு துப்ப முடியலங்க ஒரு முஸ்லிம். தோணு துப்புனா கொரோனா ஜிஹாது, இது என்னடா புதுசா இருக்கு. அப்ப எச்சி தொண்டையில வந்தா முக்கிக்கிட்டு விக்கி செத்து போயிடணுமா? நாங்க துப்ப கூடாத, துப்புற உரிமை கூட இல்லையா? தூணு துப்புனோம்னா கொரோனா காலத்துல முஸ்லிம்கள் எச்சிலை துப்பி துப்பி கொரோனாவை பரப்புகிறார்கள். கொரோனா ஜிஹாத். அயோக்கிய பயல்களா, கொரோனா காலத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ள அடங்கி கிடந்த நேரத்துல கணவன் செத்து போயிட்டான், பொண்டாட்டி செத்து போயிடறான், மகன் செத்து போயிடறான், உடம்ப தொடுறதுக்கு குடும்பத்தில் யாரும் தயாரா இல்லை. மருத்துவமனையில் உள்ளவர்கள் கூட உடம்பு போகும்போது குப்பையில வீசிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் தானப்பா களத்தில் இறங்கி கொரோனா நோயெல்லாம் பொருட்படுத்தாம சுகாதாரத்துறை சொன்ன மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றி அந்த உடல்களை கைப்பற்றி அடக்கம் செய்த பணியில் ஈடுபட்டவர்கள் முஸ்லிம்கள் பலரும் ஈடுபட்டார்கள். முஸ்லிம்கள் நாங்களும் ஈடுபட்டோம். எங்களுடைய ஜமாத்தை அந்த பணியில் ஈடுபட்டது. அரசின் சார்பு அங்கீகாரத்தை பெற்று உரிய பாதுகாப்பு முறைகளை பின்பற்றி பல நூற்றுக்கணக்கான கொரோனாவில் உயிரிழந்த உடல்களை அடக்கம் செய்தோம். எங்களுடைய இளைஞர்கள் அடக்கம் செய்தார்கள். எங்களை பார்த்து சொல்றான் கொரோனா ஜிஹாது. எங்களை பார்த்தா கொரோனா ஜிஹாத் பண்ற மாதிரி எச்சு துப்பி உங்களை சாகடிக்கிற குரூப்பா தெரியுதா? இப்படி வன்மம் பரப்பலாமா? ஒரு முஸ்லிம் இளைஞன் படிச்சா அதுக்கு ஒரு பேர், அது ஒரு ஜிஹாதா? இஸ்லாம் ஜிஹாத் என்று எதை சொல்கிறது? அநியாயத்திற்கு எதிராக, அநியாய ஆட்சியாளர்களுக்கு எதிராக நீதிமிக்க குரலை எழுப்பினால் அது ஜிஹாத். அப்படி இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது இவர்கள் அதுக்கு தவறான சாயம் பூசுறாங்க, முஸ்லிம்களின் மீது வன்மத்தை பரப்புகிறார்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த தருணத்தில் இளைஞர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? உம்மை சுற்றிலும் என்ன நடக்கின்றது என்பதை பார், சமுதாயமே விழித்துக்கொள், நம்மை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள். நம்முடைய பள்ளிவாசல் பாபர் மஸ்ஜித் 500 ஆண்டுகளுக்கு மேலாக நிலை கொண்டிருந்த பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். குற்றவாளிகள் இன்றைக்கும் சுதந்திரமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் அவர்களை தண்டிக்கவில்லை, கண்டிக்கவில்லை. பள்ளிவாசலுடைய நிலத்தை நமக்கு மீட்டு தருவார்கள் என்று நீதிமன்றத்தை நம்பினோம். கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறியாக வெளியேற்றி விட்டார்கள். போனா போகட்டும்னு வெளியே 5 ஏக்கர் நிலத்தை நமக்கு தந்தாங்க. நம்ம என்ன பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நிலம் இல்லாத பிச்சைக்காரர்களா? இன்றைக்கு நாட்டின் பல்வேறு இடங்கள் முஸ்லிம்களால் வழங்கப்பட்ட, தானமாக வழங்கப்பட்ட வக்ஃப் சொத்தில் இருக்கிறது. இந்த நாட்டுக்கு நாங்க தானம் பண்ணி இருக்கிறோம். இவன் நமக்கு பள்ளிவாசல் கட்ட 5 ஏக்கர் நிலத்தை வெளியில தருவான். இந்த அநியாயத்தோடு முடிந்தது என்று நாம் பார்த்தோம். பாபர் மஸ்ஜிதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாட்டில் பிரச்சனை இல்லை, வழிபாட்டத்தில் பாதுகாப்பு சட்டம் இருக்கு, நம்ம பள்ளிவாசல்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்று நினைத்தால் அடுத்தடுத்து ஒவ்வொரு பள்ளிவாசலா குறி வைக்கிறார் இந்த சங் பரிவார் கும்பல்கள். காசியில் உள்ள பள்ளிவாசலை விட மாட்டோம், மதுராவில் உள்ள பள்ளிவாசலை விட மாட்டோம், ஞானவாபி பள்ளிவாசலை விட மாட்டோம், ஷாஹி ஈத்கா பள்ளிவாசலை விட மாட்டோம்னு கிளம்புறான். சில தினங்களுக்கு முன்பு ஊபியில ஃபதேபூர் என்கிற ஒரு மாவட்டத்தில் சங் பரிவார் பயங்கரவாதிகள் உள்ளே புகுந்து பள்ளிவாசலை இடிக்கிறான், கல்லை விட்டு எறிகிறான்.
காவல்துறை, அந்த மாநிலத்தின் காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. நம்முடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கிறார்கள், நம்முடைய வாக்குரிமையை பறிக்க முற்படுகிறார்கள். எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்கிற பெயரில் பீகாரில் செய்ததை போல நாடு முழுக்க சதி திட்டத்தோடு முஸ்லிம்களின் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட துடிக்கிறார்கள். இந்த தருணத்தில் நாம் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும். அரசியல் விழிப்புணர்வு பெற்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜனநாயக பூர்வமான முறையில் போராடி நமக்கு நேரக்கூடிய அநியாயங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் பாவமான ஒரு தீமையான காரியத்தை கண்டால் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, அதை தமது கரத்தால் தடுக்கட்டும். முடியாவிட்டால் நாவால் அதை பற்றி விளக்கி பிரச்சாரம் செய்யட்டும். அதற்கு முடியாவிட்டால் உள்ளத்தால் ஒதுங்கி வெறுத்து விலகி செல்லட்டும். அதுதான் ஈமானின், இறை நம்பிக்கையின் ஆக பலவீனமான நிலை என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். நம்முடைய கண்ணுக்கு முன்பாக நம் சமுதாயம் அநீதிக்குள்ளாக்கப்படும் பொழுது, வஞ்சிக்கப்படும் பொழுது கண்ணை கொத்தி கொண்டு இருக்க இயலாது, வேடிக்கை பார்க்க முடியாது. யாருக்கோ எங்கோ என்ன ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை என்று நான் கடந்து போக முடியாது. அந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். ஜனநாயக பூர்வமான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களை நினைத்து பாருங்கள், எவ்வளவோ ஆயுதங்களோடு வந்த ஆங்கிலேயன், அவனை விரட்டி அடிப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் ஆயுதம் தூக்கினார்களா? இல்லை, தேவையில்லை. அஹிம்சா வழி போதுமானது, ஜனநாயக பூர்வமான வழிமுறை போதுமானது. வேளாண் திருத்த சட்டத்தை மத்திய ஒன்றிய பாஜக அரசு திரும்ப பெறுவதற்கு விவசாயிகள் ஆயுதங்களை தூக்கவில்லை, ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பாஜக அரசு வேளாண் திருத்த சட்டத்தை திரும்ப பெற்றது. ஆகவே நாம் இளைஞர்கள் விழிப்புணர்வோடு நம்மை சுற்றிலும் நம்முடைய நாட்டில் நமக்கு என்ன நடக்கின்றது என்பதை பார்த்து அவற்றை தடுக்கக்கூடிய வகையில் ஜனநாயக மிக்க போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். நாம் நடத்துகிற ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களில் இளைஞர்கள் தங்களுடைய பங்களிப்பை பெருமாறியாக செலுத்த வேண்டும். நீ எந்நேரமும் செல்போனுக்குள்ள இருந்த உன்னை கபருக்குள்ள தள்ளிடுவான். எந்நேரமும் இவருக்கு முடிஞ்சதில் நிமிர மாட்டார், இப்படியே தான் இருப்பார், இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்படியே போகிறனால உன்னை கபருக்குள்ள தள்ளுறானா இல்லையான்னு பார். அவ்வளவு அநியாயம் நடக்குது. நீ செல்போன்ல மூழ்கிட்டு இருப்பியா? சினிமா படம் பார்த்துக்கிட்டு இருப்பியா? நேற்று சமூக வலைத்தளத்தில் நம் சமூகத்தை சார்ந்த ஒரு கிறுக்கன் சமூக வலைத்தளத்தில் போடுறான், இன்றைக்கு நமது தலைவரின் படம் வெளியாகிறது. என்ன தலைவராது? ரஜினிகாந்த் படம். தலைவரின் படம் வெளியாகிறது. தமிழகத்தில் அதிகாலை ஷோவுக்கு அனுமதி இல்லை. 9 மணி ஷோ தான் இருக்கு போல, அவன் தான் எழுதலாம். அதிகாலை ஷோவுக்கு அனுமதி இல்லை, ஆகவே நான் கேரளா செல்கிறேன், அங்க போய் ஷோத்துல முட்டு. எதுக்கு போறாராம்? இவன் 5 மணிக்கே அவன் அந்த முகத்தை பார்த்தாவணுமா, இல்லைன்னா சாப்பாடு ஏற்க செத்துருவான் போல. அதனால என்ன, தமிழ்நாட்டில் 6 மணிக்கு அந்த படத்தை பார்க்க முடியல, கேரளாவில் போனா 6 மணிக்கு பார்க்கலாம், கர்நாடகா போனா 6 மணிக்கு பார்க்கலாம். அதனால் எனக்கு பக்கம் கேரளா, நான் கேரளாவுக்கு போறேன். அங்கேயே இருந்துருங்க, திரும்பி வராத. நீ முடிஞ்ச அங்கிருந்து போ, ஊப்பிக்கு போயிரு. நீ எல்லாம் ஊப்பிக்கு போக வேண்டிய அந்த மொட்டையால் அடி வாங்க வேண்டியவன். உனக்குலாம் அந்த மொட்டை தான் சரி வரும். அப்ப நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை பார்க்காமல் கேளிக்கைகளையும் வீணிலையும் நாம் மூழ்கி இருப்போமே, ஆனால் இந்த உலகத்திலையும் நமக்கு நஷ்டம், நாளை மறுமையிலும் நஷ்டம். இதை இளைஞர்கள் புரிந்து கொண்டு ஜனநாயக பூர்வமான போராட்டங்களில் முன்னெடுக்கிற நன்மக்களாக நாம் திகழ வேண்டும். நம்மை சுற்றிலும் நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்க வேண்டும். அதற்கு எதிராக ஜனநாயக பூர்வமாக குரல் எழுப்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.